வணக்கம் டியர் ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் இஸ் சிஏ சேஷாத்ரி ஃப்ரம் சிஏ ப்ரோஸ். நிறைய நாளுக்கு அப்புறம் ஒரு வீடியோ போடுறோம். எக்ஸாம்ஸ் நெருங்கிட்டு இருக்குது. யூ ஹேவ் ஒன்லி 2 more weeks ஃபார் எக்ஸாம். ஐ பிலீவ் தட் உங்க ப்ரிப்பரேஷன் வந்து தாறுமாறா நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க நம்புறேன். வித் ரெஸ்பெக்ட் டு லோ, உங்களுக்கு நல்லா தெரியும் லோ பேப்பர் நிறைய பேருக்கு கொஞ்சம் ஒரு சிரமம் கொடுக்குற பேப்பர், டஃப் கொடுக்குற பேப்பர். நம்ம இந்த 2 வீக்ஸ்ல லோ பொறுத்த மாட்டில் நீங்க என்ன பண்ணணும் சார், என்னென்ன சாப்டர் ஃபோக்கஸ் பண்ணணும், நான் செப்பரேட்டா ஒரு வீடியோ நான் வரேன். அதுக்கு கான்ட்ராக்ட் ஆக்ட்ல இதெல்லாம் சாப்டர் ஃபோக்கஸ் பண்ணணும், நான் செப்பரேட் வீடியோ வரேன். ஆனா ஒரு 2 நிமிஷம் நான் சொல்றது கேளுங்க. திஸ் இஸ் தி யூ ஹாவ் ஒரு 10 to 15 days இருக்குது கையில ஃபார் லோ எக்ஸாம். என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேக்ஸிமம் நல்லா கவர் அப் பண்ணிடுங்க. நிறைய விஷயங்கள் படிக்க முடியாத விஷயங்கள் எல்லாம் படிச்சிடுங்க நெக்ஸ்ட் 4-5 daysல. இப்போ ஒரு விஷயம் சொல்லணும். நமக்கு வந்து வாட்ஸ்அப் குரூப் இருக்குது வித் ரெஸ்பெக்ட் டு சிஏ ப்ரோஸ்க்கு. சிஏ ஃபவுண்டேஷன் வாட்ஸ்அப் குரூப் வி ஹேவ். குரூப் 1 குரூப் 2 ஃபில்ட் ஆயிடுச்சு. குரூப் 3 தான் நாங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அந்த லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். இந்த குரூப்ஸ்ல லேட்டஸ்ட் கம்பைலர் ஐ ஹாவ் ரிலீஸ்ட், ஐ ஹாவ் மேட் அண்ட் ரிலீஸ். லேட்டஸ்ட் கம்பைலர் சொன்னா இதுவரை நடந்த ப்ரீவியஸ் 7-8 அட்டம்ஸோடு எம்டிபி ஆர்டிபி மிக்ஸ் பண்ண ஒரு அழகான ஒரு கம்பைலர். அந்த கம்பைலர் கொஸ்டின்ஸ் மேக்ஸிமம் நீங்க கவர் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்க கேட்பீங்க எக்ஸாம்க்கு அதுவே வருமா சார்? நான் அப்படி சொல்லலைங்க. அதே டைப் கொஸ்டின்ஸ் கேன் எக்ஸ்பெக்ட். ஸோ இது வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான கம்பைலர். எல்லா சாப்டர்ஸும் கம்பைலர் நான் போட்டிருக்கேன். தட் இஸ் எல்எல்பி போட்டுட்டேன், ஐஆர்எஃப் போட்டுட்டேன், பார்ட்னர்ஷிப், சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட், கான்ட்ராக்ட் ஆக்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ நான் டே பை டே நான் கம்பைலர் மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கிறேன். அந்த கொஸ்டின்ஸ் கொஞ்சம் நீங்க ஒர்க் அவுட் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். செகண்ட் திங் இஸ் இந்த இந்த கொஸ்டின் நல்லா, இந்த கம்பைலர் இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸ் நல்லா பார்த்துக்குங்க. செகண்ட் திங் இஸ் கொஞ்சம் எழுதி பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. 1-2 கொஸ்டின்ஸ் எழுதிட்டு நீங்க எழுதுற ஆன்சரும் அந்த கம்பைலர்ல கொடுத்துருக்கிற ஆன்சரும் கரெக்டா இருக்கான்னு பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. மூன்றாவதான விஷயம் வந்து ரொம்ப முக்கியம். நான் எப்பயுமே சொல்றதுதான், இந்த லாஸ்ட் 15 daysல என்ன பண்ணலாம் கேட்டீங்கன்னா, ஐசிஏஐ டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ், மெயின்லி கான்ட்ராக்ட் ஆக்ட்ல நான் நினைக்கிற மாதிரி ஒரு 30-40 மார்க்ஸ் வரணும். கான்ட்ராக்ட் ஆக்ட் மட்டும் எனக்கு ஒரு 25 மார்க்ஸ் வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒன்னே ஒண்ணு பண்ணுங்கடா. ஐசிஏஐ டெக்ஸ்ட் புக்ல எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். அந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் அவங்க வந்து கொஸ்டின்ஸா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த எக்ஸாம்பிள்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு அந்த எக்ஸாம்பிள்ஸ் உடைய கான்செப்சுவல் ப்ரொவிஷன் நீங்க நல்லா படிச்சா ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ 3 things நம்ம கம்பெனியை நல்லா பார்த்துக்குங்க. Write and practice. Third thing, go through ICAI study material examples. These three will really help you in the last minute preparation for CA Foundation Law. I am planning கொஞ்சம் மேரத்தான்ஸ் பிளான் பண்றேன்னா கரெக்டாக பண்றேன். டைம் ரொம்ப ஷார்டேஜா இருக்குது. ஏன்னா நான் இப்போ அகைன் ஐம் டேக்கிங் கிளாஸஸ் இன் கேரளா ரைட் நோ. ஸோ கொஞ்சம் பிஸியா தான் போகுது. நம்மளால நம்ம சிஏ ப்ரோஸால முடிகிற நிறைய விஷயங்கள் நாங்கள் பண்ண போறோம் இந்த சேனல். ஸோ குரூப் 1 அண்ட் குரூப் 2ல இருக்கிறவங்க குரூப் 3 ஃபாலோ பண்ணாதீங்க. குரூப் 3 ஜாயின் பண்ணாதீங்க. குரூப் 3ல இல்லாதவங்க மட்டும் ஜாயின் பண்ணுங்க. நன்றி வணக்கம். அதுல கண்டிப்பா நம்ம இந்த கம்பைலர்ஸ் எல்லாமே போடுவோம். ஓகே, நன்றி வணக்கம். திஸ் இஸ் சிஏ சேஷாத்ரி ஃப்ரம் சிஏ ப்ரோஸ் signing off. Thank you. All the very best. Keep studying and put your best.